தமிழ் திரையுலகின் பன்முக திறமைசாலி. தமிழ் சினிமாவில் பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்களில் ஒருவர்தான் நடிகர் இளவரசு. ஒளிப்பதிவாளராக தொடங்கி நடிகராக மாறி காமெடி, வில்லன், உணர்ச்சி மிகு பாத்திரங்கள் என பல்வேறு வகையில் தனது திறமையை நிரூபித்தவர். 1964ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூரில் பிறந்த இளவரசு தமிழ் திரைப்படத்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். அவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை 160ஐ தாண்டியுள்ளது. மேலும் ஒளிப்பதிவாளராக 13 படங்களில் பணியாற்றியுள்ளார். இவரது பயணம் தமிழ் சினிமாவின் வளர்ச்சியையும் தனிப்பட்ட திறமையின் மூலம் உயர்ந்து வரும் கலைஞர்களின் உதாரணத்தையும் பிரதிபலிக்கிறது. இளவரசுவின் ஆரம்ப கால வாழ்க்கை, தொழில் பயணம், குறிப்பிடத்தக்க படங்கள், விருதுகள் மற்றும் அவரது பங்களிப்புகளை பற்றி விரிவாக பார்ப்போம். இளவரசு 1964ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 அன்று தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் என்ற ஊரில் பிறந்தார். அவரது தந்தை மலைசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்தார். 1967 முதல் 1976 வரை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். 1975 முதல் 77 காலகட்டத்தில் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தின போது உள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட DMK உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தார். இந்த அரசியல் பின்னணி இளவரசுவின் ஆரம்ப வாழ்க்கையை பாதித்திருக்கலாம். ஆனால் அவர் திரைப்படத்துறையை தேர்ந்தெடுத்தார். அவர் திரைப்படத்துறையில் ஆர்வம் கொண்டு ஒளிப்பதிவாளராக தொழிலை தொடங்கினார். இந்த பின்னணி அவருக்கு உறுதியான மனதையும் சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் வழங்கியது. இளவரசு தனது தந்தையின் அரசியல் தொடர்புகளால் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் அவர் கலைத்துறையில் கவனம் செலுத்தினார். இது அவரது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. இளவரசு தமிழ் திரைப்படத்துறையில் ஒளிப்பதிவாளராக தனது பயணத்தை தொடங்கினார். அவரது முதல் படம் டாப் டக்கர் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் அது வெளியாகவில்லை. 1996இல் பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார். அதன் பின் 13 படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார். அவற்றில் சில முக்கியமானவை பெரிய தம்பி, நினைத்தேன் வந்தாய், இனியவளே, மனம் விரும்புதே உனை, வீரநடை. இந்த படங்களில் அவரது ஒளிப்பதிவு காட்சிகள் அழகியும் உணர்ச்சியையும் வெளிப்படுத்தியது. குறிப்பாக மனம் விரும்புதே உனை என்ற படத்திற்காக 1999இல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை பெற்றார். இந்த விருது அவரது திறமையை அங்கீகரித்தது. மேலும் 1994ஆம் ஆண்டு வெளியான கருத்தம்மா போன்ற படங்களில் டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றினார். பொன்வண்ணனுக்கு குரல் கொடுத்திருந்தார். ஒளிப்பதிவாளராக இருந்தபோது அவர் இடம், வெளிச்சம், கோணங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. இது பின்னர் அவரது நடிப்பில் உதவியாக இருந்தது என்று அவர் கூறியுள்ளார். ஒளிப்பதிவாளராக இருந்தபோது இளவரசு நடிப்பில் ஆர்வம் காட்டினார். அவரது முதல் நடிப்பு 1987இல் ஒரு கைதியின் டைரி படத்தில் சிறு பாத்திரத்தில் இருந்தது. ஆனால் அது அன்கிரெடிட்டட் பாத்திரமாகவும் அமைந்தது. 1997இல் சேரன் இயக்கிய போர்க்காலம் படத்தில் ராசு என்ற பாத்திரத்தில் நடித்த போது அவருக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அதன் பின் அவர் சப்போர்ட்டிங் நடிகராக பல படங்களில் தோன்றினார். காமெடி, வில்லன், தந்தை போன்ற பல பாத்திரங்களில் அவர் தனது திறமையை வெளிப்படுத்தினார். அவரது பன்முகத்தன்மை அவரை பல இயக்குநர்களின் விருப்பமான நடிகராக்கியது. இளவரசு நடித்த முக்கிய படங்களில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். முதல் மரியாதை, இதய கோவில், பகவதி, ஜெமினி, இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி இவை அவரது காமெடி திறமையை வெளிப்படுத்தியது. களவாணி, களவாணி 2, லிங்கா ஆகிய படங்கள் அவருக்கு மேலும் புகழை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து கனா, NGK, ஜெய்பீம் இவை சமூக நீதி சார்ந்த படமாகவும் அவருக்கு அமைந்தது. அவரது உணர்ச்சிமிக்க நடிப்பையும் இத்திரைப்படங்கள் காட்டியது. விடுதலை பார்ட் 1, ஜிகர்தண்டா XX ஆகிய படங்களும் அவரது புகழுக்கு மகுடமாக அமைந்தது. இந்த படங்கள் அவரது பல்துறை திறமையை வெளிப்படுத்துகின்றன. அவர் பெரும்பாலும் கிராமப்புற பாத்திரங்களில் நடித்தாலும் நகர்ப்புற கதைகளில் சிறப்பாக நடித்துள்ளார். ஜெய்பீம் போன்ற படங்களில் அவரது நடிப்பு சமூக பிரச்சனைகளை உணர்த்தியது. இளவரசு ஒளிப்பதிவாளராக மனம் விரும்புதே உனை படத்திற்கு தமிழ்நாட்டு மாநில திரைப்பட விருது பெற்றார். நடிகராக முத்துக்கு முத்தாக படத்திற்கு ஆனந்த விகடன் சினிமா விருதில் சிறந்த சப்போர்ட்டிங் நடிகருக்கான விருதையும் அவர் பெற்றார். இந்த விருதுகள் அவரது திறமையை அங்கீகரித்தன. மேலும் அவர் நடித்த பல படங்கள் வெற்றி பெற்றன. ரசிகர்களின் பாராட்டுகளையும் பெற்றன. அவர் அரசியல் பற்றி பேசியுள்ளார். ஆனால் அரசியலில் ஈடுபடவில்லை. தொலைக்காட்சி மற்றும் பிற மொழி படங்களிலும் அவர் அசத்தியுள்ளார். இது அவரது திறமையை பிற மொழிகளுக்கும் விரிவுபடுத்தியது. இளவரசு தமிழ் சினிமாவின் முக்கிய கலைஞர். ஒளிப்பதிவாளராக தொடங்கி நடிகராக உயர்ந்த அவரது பயணம் உழைப்பின் சாட்சி. அவரது பாத்திரங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நிலைத்துள்ளது. எதிர்காலத்தில் இன்னும் பல படங்களில் அவரை பார்க்கலாம். அவரது பங்களிப்பு தமிழ் திரையுலகை செழுமைப்படுத்தியுள்ளது.